ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயக்கிம். ஸ்ரீ ஆண்டாளருளியுள்ள திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இன்றைய நாள் 12ஆம் நாள் ஆகையாலே திருப்பாவை கிரமத்திலே 12ஆம் பாசுர அனுபவங்கள். கனைத்திளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்த முலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்தக்கினியானைப் பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்றபடிக்கு ஸ்ரீராமபிரானை தொடர்ந்து சென்று அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்த இளைய பெருமாள் ஸ்ரீலக்ஷ்மணர். அவரை போன்று ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே மிக்க பரிவு கொண்டவராக இருக்கின்ற ஒரு இடையர். கிருஷ்ணன் அழைத்தான் என்பதால் மறுப்பு சொல்லாமல் தன்னுடைய ஸ்வதர்மமாகிற கரப்பதையும் விட்டுவிட்டு கிருஷ்ணன் பின்னே தொடர்ந்து சென்று அவருக்கு கைங்கரியம் செய்கின்ற அந்த இடையர். அப்படிப்பட்ட விசேஷமான தர்மத்தை கடைப்பிடித்தவர் அவர். இடையர்களுக்கு கரப்பது என்பது சாமானிய தர்மம். அந்த சாமானிய தர்மத்தை விட்டுவிட்டு கிருஷ்ணன் அழைத்த பொழுது, இல்லை நான் கரப்பதை விட்டு வரமாட்டேன், கறந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால் அது சாமானிய தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு சமம். ஆனால் அனைத்தையும் விட்டு என் ஒருவனையே சரணமாகப்பற்று என்று உபதேசித்தவனோ கண்ணபிரான். விடுவித்து பற்றுவிக்கும் அவனே உபாயம் என ஸ்ரீ பிள்ளை திருநறையுரையர் அருளிச் செய்தபடிக்கு மற்ற உபாயங்களை பற்றி எம்பெருமானை அடைவதெல்லாம் சாமானிய தர்மம். அவனே சரண் என்று அவனை அடைவது விசேஷ தர்மம். ஆனால் எந்த தர்மத்தை அனுஷ்டித்தாலும் பலன் கொடுக்கின்ற எம்பெருமானே நமக்கு உபாயம் என்பதானது உணர்த்தப்படுகின்றது. இதனாலே எல்லா தர்மங்களையும் விட்டு என்ன அருளிச் செய்கின்றான் என்னால், மாசுச்சகா என்ன சத்தியவாக்கு வளர்ந்து அருளுகின்றான் என்னால், பலனை கொடுக்க வல்லவன் அவன் ஒருவனே, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன அருளிச் செய்தார்கள் என்றோ. அப்படி நாராயணனே என்ற ஏகாரத்தாலே பலனை அளிக்க வல்லவன் அவன் ஒருவனே என்பதானது உணர்த்தப்பட்டது முதல் பாசுரத்தாலே. எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் என்று நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசைப்பிரான் தானும் அருளிச் செய்கின்றாரே. யார் எந்த தர்மத்தை அனுஷ்டித்தாலும் அதற்கு பலனை கொடுக்க வல்லவன் எம்பெருமான் ஒருவனே என்பதானது இதனாலே உணர்த்தப்படுகின்றது. ஆக விடுவித்து பற்றுவிக்கும் அவனே உபாயம் என்பது ஸ்ரீ பிள்ளை திருநறையுரையர் காட்டியுள்ள உயர்ந்த உபதேசமாகும். அப்படிப்பட்ட எம்பெருமானை தொடர்ந்து சென்றான் அந்த இடையன். அப்படி சென்றது அவனிடத்தில் கொண்ட மிக்க பரிவின் காரணமாக. அந்த பரிவாலே எம்பெருமானுக்கு தொடர்ந்து அடிமைத் தொழில்கள் புரிகின்ற அந்த இடையன். ஆகையால் சாமானியமான தர்மத்தை, அதாவது கரப்பதாகிற சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான கண்ணபிரானை பற்றி கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்றபடிக்கு அவருக்கு பலவிதமான கைங்கரியங்களை செய்பவன். அப்படிப்பட்ட கைங்கரியமே நற்செல்வம், நீங்காத செல்வம் என்றதாக காட்டப்படுகின்றது. வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்னு 3ஆம் பாட்டிலே. அப்படி நீங்காத செல்வமானது நித்தியமான ஐஸ்வர்யமானது எது என்னால் பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்கின்ற நித்தியமான கைங்கரியம். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகோ நம்பிக்கு அன்பனாய்
மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே என்ன அருளிச் செய்கின்றார் மதுரகவி ஆழ்வார் என்னால். வைகுந்தம் காண்மினே, நமக்கு வைகுந்தமாகிற உயர்ந்த பேறு கிடைக்கும் என்ன அருளிச் செய்கின்றார் என்னால். அப்படிப்பட்ட பலனை உரைக்கின்றார் என்னால். அது எதற்காக என்னால், அந்த வைகுந்தத்திற்கு சென்று அன்பனாகிற இந்த சுவாமி நம்மாழ்வாருக்கு செய்ய வேண்டிய அடிமைத் தொழில் கைங்கரியம். ஆக பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஆற்றுகின்ற கைங்கரியமே உயர்ந்த செல்வமாக, நித்தியஸ்ரீயாக, நீங்காத செல்வமாக, நற்செல்வமாக காட்டப்படுகின்றது. அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீமானாக இருக்கின்ற ஒருவனுடைய தங்கையை அவனையிட்டே நற்செல்வன் தங்கா என்று அடையாளமிட்டு உணர்த்துகின்றார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் இந்த பாசுரத்தில். சத்தியமாகிற சாமானிய தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காக எம்பெருமானை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தார் சக்கரவர்த்தி. ஆக எம்பெருமானே விசேஷ தர்மம். தன்னுடைய சாமானிய தர்மமான சத்தியத்தை விட்டு எம்பெருமானை வனவாசத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடாது சக்கரவர்த்தி. அப்படி அனுப்பி இருக்காமல் இருந்திருந்தால் அது விசேஷ தர்மத்தை கடைப்பிடித்ததற்கு சமம். அதை விட்டு சாமானிய தர்மமான சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக பெருமாளை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தார். அதே சமயம் ததீபாண்டவன் பொய் சொன்னானே, அப்படி பொய் என்பது எதற்காக என்னால் அப்படி கண்ணன் இடத்திலே கொண்ட பரிவு, அப்படி கண்ணிடத்திலே கொண்ட பரிவாலே அந்த சாமானிய தர்மமான உண்மையை கடைப்பிடிப்பதை விட்டு பொய் சொல்வதாகிற உயர்ந்த விசேஷ தர்மத்தை கடைப்பிடித்தான், மோட்சத்தையே பெற்றான் என்று பார்க்கின்றோம். கனைத்தளங் கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. இந்த தாய்ப்பசுவானது நின்ற இடத்திலே முளைக்கடுப்பாலே குமுறியதான். இதனால் முளைக்கடுப்பாலே குமுறியது என்னால் கறப்பவன் அருகே இல்லை. மேலும் பாலை அருந்த வேண்டிய கன்றும் அருகே இல்லை. அது எங்கோ தொலைவிலே கட்டப்பட்டிருக்கின்றது. அதனை அழைத்து வந்து இங்கு விடுவதற்கு ஆளில்லை. அப்படிப்பட்ட ஆளானவன் கிருஷ்ணனோடு சென்று விட்டான். ஆகையால் முளைக்கடுப்பாலே குமுறியது அந்த தாய்ப்பசு. எங்கோ இருக்கின்ற தன்னுடைய கன்றுக்கு தன்னுடைய நினைவின் முதிர்ச்சியாலேயே நின்ற இடத்திலிருந்தே பாலை சொரியத் தொடங்கியது அந்த தாய்ப்பசு. கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. நின்று பால் சோர என்று அருளிச் செய்கின்ற உயர்ந்த வைபவம் இங்கே. ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இன்னந்த பசுக்களுடைய ஸ்வரூபம், தன்மை, ஆற்றலானவை பேசப்பட்டது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு அப்படி கறக்க கறக்க பாலை வெள்ளமாக சுரந்து கொண்டே இருக்கின்ற பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்ன அருளிச் செய்தார்களே. அப்படிப்பட்ட பசுக்களை உடைய ஆற்றப்படைத்தான் மகனே என்று நந்தகோபருக்கு மகனாக திருவதரித்தவனே அறிவுராய் எழுந்திருப்பாயாக என்று 21ஆம் பாட்டிலே கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்களே. அப்படிப்பட்ட பசுக்களிலே ஒன்று தன்னுடைய நினைவின் முதிர்ச்சியாலே நினைத்து மலைவழியே நின்று பால் சோர எங்கும் பால் வெள்ளமிடும்படியாக பாலை சொரியத் தொடங்கியது. கன்றின் மேல் கொண்ட அப்பரிதமான அந்த பரிவு, அந்த அன்பாலே அந்த கன்றுக்கு அந்த பாலானது சென்று சேர வேண்டும், தன் முளைக்கடுப்பு தீர வேண்டும் என்ற அந்த ஆற்றாமையாலே நின்று பால் சோர. அர்ஜுனன் கேட்காத போதும் அவன் மேல் விழுந்து சொன்ன உபதேசங்களை உரைத்தானே பகவான். அவன் மேல் விழுந்து சொன்ன பகவானைப் போன்று இவை நின்று பால் சோர என்ற படிக்கு அப்படி நின்ற இடத்திலிருந்தே பாலை சுரக்கத் தொடங்கியது. அப்படி பகவத் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பிறர் கேளாமே இருக்கவும் தங்கள் கிருபையையே முக்கியமாக கொண்டு பகவத் குணாமிருத வருஷ தாரைகளைப் பொழியும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்களைப் போலே இந்த பசுக்கள். ஒரு சிஷ்யன் கேட்க வேண்டாதபடிக்கு அவனுக்கு எல்லா விதமான அர்த்தங்களையும் உபதேசங்களையும் அள்ளி கொடுப்பார்களே. அப்படி தங்கள் கிருபையே முக்கியமாக கொண்டு அப்படிப்பட்ட உபதேசங்களை செய்கின்ற ஆச்சாரியர்கள் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்று காட்டப்படுகின்றார்கள். அப்படி போன்ற கிருபாமாத்திரத்தை உடைய பசுக்கள் நினைத்து மலைவழியே நின்ற பால் சோர. அனைத்தெல்லாம் சேராக்கும் என்றபடிக்கு அப்படிப்பட்ட சொரியப்பட்ட பாலானது எங்கும் வெள்ளமிட்டு நிற்கின்றபடி. அனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படி நற்செல்வன்னு
செல்வத்திற்கு நன்மையாவது நிலை நின்றதாக இருக்கை. அதாவது கிருஷ்ண கைங்கரியம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்றும் சது நாகவர ஸ்ரீமான் என்று படிக்கும் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று படிக்கும் பகவத் சம்பந்தத்தையே நிலை நின்ற செல்வமாக அறுதியிட்டார்கள் என்றோ நம்முடைய பூர்வர்கள். அப்படிப்பட்டவனுக்கு சகோதரியாக இருப்பவளே என்று சொல்லி அவளை திருப்பள்ளி உணர்த்தினார்கள். நற்செல்வன் தங்காய் என்று உரைக்கின்றார்களே. ராவணஸ்யானுஜோ பிராதா விபீக்ஷணகா என்றபடிக்கு விபீக்ஷணாழ்வானைப் போலே தமையனுடைய தாழ்மை சொல்ல வேண்டாத சிறப்பை உடையவன் இங்கே உரைக்கப்படுகின்ற இடையன். இப்படி ராவணனை இட்டு விபீக்ஷணனை உரைத்தார்கள் என்னால் அவனுடைய குணஹானி, அதாவது துர்குணம், அவன் தமனையிட்டு சொன்னா போலே இவளுடைய குணச்சிறப்பை, நற்செல்வன் என்று இவளுடைய தமையனது குணச்சிறப்பை இட்டு இவளை அப்படி அழைக்கின்றார்கள். இவளும் குணத்திலே பூர்த்தியுடையவள். ஏனென்னால் இவளுடைய சகோதரனும் குணப்பூர்த்தியுடையவன். அந்த குணமானது நற்செல்வன் என்றபடிக்கு எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் செய்கின்ற அந்த கைங்கரியமாகிற ஸ்ரீயை உடையவன் நற்செல்வன். இவளும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஐஸ்வர்யமான கைங்கரிய ஸ்ரீயை உடையவள் நற்செல்வன் தங்காய். மன்னனி ராவணன் தன் நல் தங்கை என்ன பெரிய திருமடலிலே சூர்பனகை பற்றி உரைக்கின்றார் திருமங்கையாழ்வார். மன்னன் இராவணந்தன் நல் தங்கை. ராவணனுக்கு நல் தங்கை அப்படின்னு சொன்னால் ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதை வைத்து இவள் எப்படிப்பட்டவள் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொண்டு விட முடியும். இங்கே நற்செல்வன் தங்காய் என்றது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இவளை வைத்தும் அறிந்து கொள்ளலாம், இவள் எப்படிப்பட்டவள் என்பதை அவனை வைத்தும் அறிந்து கொள்ளலாம். படியாக நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழ நின்வாசற்கடை பற்றி என்றபடிக்கு ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்தாலே பர்ஜதேவனை அழைத்து அவன் எப்படி வர்ஷிக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கட்டளையிட்டார்களே. அப்படி ஆஞ்ஞையிடப்பெற்ற வருணதேவன் மேலே வர்ஷிக்கின்றான். ஆயர் சிறுமைகள் கட்டளை இட்டுவிட்டார்களே என்று அவனும் சிரமேற்கொண்டு அப்படிப்பட்ட மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றான். பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி என்றபடிக்கு நடுவே எங்களுடைய மால் அன்பானது வெள்ளமடைகின்றது, கீழே பசுக்கள் சொரிந்த பாலானது வெள்ளமடைகின்றது. மேலிலிருந்து மழை வெள்ளம், நடுவிலிருந்து எம்பெருமானுடைய அருள் வெள்ளம், கீழிருந்து பசுக்கள் சுரந்த பாலின் வெள்ளம். பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி இந்த வெள்ளங்களிலே கிடந்து தத்தளிக்கும் நாங்கள் உன் வாசல் தண்டியத்தை பற்றி நிற்கின்றோம். அந்த கதவை திறப்பாயாக. பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். சினத்தினால் தென்னிலங்கை செற்ற கோமானை என்று ராமபிரானுடைய சினமானது பேசப்படுகின்றது. அதே சமயம் அவனை மனத்துக்கினியான் என்று கொண்டாடுகின்றார்கள். அப்படி கோபத்தோடு இருக்கின்ற ஒருவனை மனத்துக்கினியான் என்று உரைக்கலாமோ என்னில்? அப்படி பொறுமையிலே பூமிதேவிக்கு சமமானவர் என்று சொல்லப்பட்டவரான ஸ்ரீ ராமபிரானுக்கும் கோபம் உண்டோ என்றால், அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுது கோபம் வரும் என்றால் தன்னுடைய அடியாரை ஒருவன் துன்புறுத்துகின்றான் என நினைக்கையிலே அவனுக்கு கோபமானது கிளர்ந்து எழுமா. உம்பரால் அறியலாகா ஒளியுளார் ஆனைக்காகி சிம்புலால் உண்டு வாழும் முதலைமேல் சீறி வந்தார் என்று பார்க்கின்றோமே. அந்த முதலையின் மீது எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட கோபம் வந்தது என்னால் அது எதற்காக என்னால் அடிவனான கஜேந்திரனை அவன் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதாலேயே அந்த முதலை மீது மிக்க கோபம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்து அதன் மீது தன்னுடைய சக்கரத்தாழ்வானை பிரயோகித்து அதனை கொன்று முடித்து ஆணையை விடுவித்தார் எம்பெருமான் என்று பார்க்கின்றோம். ஆக தன்னிடத்திலே அபச்சாரம் செய்தாரிடத்திலே கோபமில்லை எம்பெருமானுக்கு. ஆகிலும் தன் அடியார் திறத்தில் ஒருவன் அபராதப்பட்டால் அவனுடைய கோபமானது மிதமிஞ்சி இருக்கும் என்று காட்டுகின்றார்கள். தன்னுடைய திருமேனியிலே அம்பு பட்ட பொழுது ஆறியிருந்தான் எம்பெருமான். ராவணன் விட்ட அம்புகளெல்லாம் ராமபிரானுடைய திருமேனியிலே பட்டு அங்கே குருதி வந்த பொழுதும் அதனை பொறுத்து கொண்டான் எம்பெருமான். ஆனால் எப்பொழுது திருவடியின் மீது அம்பு பட்டு அந்த திருமேனியிலிருந்து குருதி வந்ததோ, குருதி கிளர்ந்ததோ, அதை சகியாமல் எம்பெருமான் தானும் மிக்க சினம் கொண்டு ராவணனை அழித்தே முடித்தான் என பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட விஷயமே அடியார்களிடத்தில் அவன் கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த குணமே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று பாடப்படுகின்றது.
இப்படி மனத்துக்கினியான பெண்களுக்கெல்லாம் ஹிதத்தை அளிப்பவனாக இருக்கின்ற ராமபிரான் பெண் பிறந்தாரை படுகொலை அடிக்கும் கிருஷ்ணனைப் போலன்றிக்கே. அப்படி பெண்களாக இருப்பவர்களுக்காக படாத பட்டவன் ஆகையாலே நம் நெஞ்சுக்கு தென்றலைப் போலவும் நிலவும் போலவும் சந்தனத்தைப் போலும் இனியவனாயிருப்பவன் ஸ்ரீ ராமபிரான் என்ன அவனுடைய குணத்தை போற்றுகின்றார்கள். மனத்துக்கினியான், மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். கண்ணனுடைய திருநாமமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் ஒருவரை படுகொலை அடிப்பதாக இருக்கின்றது. கண்ணன் நாமமே குழறிக்கொன்னீர் என்ன ஆழ்வார் திருவாய்மொழியிலே அருளிச் செய்கின்றாரே, அப்படிப்பட்டவனுடைய நாமத்தையா நாங்கள் பாடினோம். இறந்தவரையும் உயிர்ப்பிக்கும் ராம பிருத்தாந்த என்றோ சொன்னோம். இறந்தவரையும் உயிர்ப்பிக்கும் ராமபிரானுடைய விருத்தாந்தம்னா அப்படி அடியவனுக்காக அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை செய்து முடித்தாரே ராமபிரான். தினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இப்படி அவருடைய உயர்ந்த விருத்தாந்தங்களை கேட்டும் நீ வாய்த்திறக்காமல் கிடக்கின்றாயே. அனைத்தெல்லத்தாரும் அறிந்து பஞ்சலட்சம் குடியிலுள்ள அனைத்து பெண்களும் எழுந்து விட்டார்கள். உன் வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டு உன்னை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நாங்கள் எழுப்பியும் நீ எழுந்திருக்காமல் இருக்கின்றாயே. சம்சாரிகள் அடங்க, ஞானிகள் அடங்க அனைவரும் எழுந்து விட்டார்கள். அவரவர் தந்தம் கடமைகளை செய்ய புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இப்படி வந்து நாங்கள் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னை திருப்பள்ளி உணர்த்தி கொண்டிருக்கின்றோமே, இதனை அனைவரும் அறிந்து விட்டார்கள். அனைத்தெல்லத்தாரும் அறிந்து எம்பெருமானார் திருவதரித்த பின்பு எல்லோரும் பகவத் விஷயம் அறிந்தா போலே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு பாசுரம். எப்பொழுது எம்பெருமானாருடைய திருவதாரமானது ஏற்பட்டதோ சம்சாரிகள் அனைவரும் எம்பெருமானுக்கு ஆட்பட்டார்கள். அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு பாசுரம். ஆக எம்பெருமானார் திருவதாரம் ஏற்பட்ட பின்பு அனைவருக்கும் பகவத் ஞானமானது ஏற்பட்டது. பகவத் விஷயத்திலே ருச்சி ஏற்பட்டது. அதைப்போலே காணும் இப்பெண் பிள்ளை பிறந்த பின்பம் என்று அனைத்தெல்லத்தாரும் அறிந்து என்ன அவளுடைய குணப்பூர்த்தியை இங்கே அருளிச் செய்கின்றார்கள். அப்படி சொல்லி அவளுக்கு திருப்பள்ளி உணர்த்தி அவளை எழுப்ப அவளும் எழுந்து வந்து இவர்கள் கோஷ்டியிலே சேர்ந்தாள் என்று பார்க்கின்றோம். ஸ்ரீமத்தே விஷ்ணுச்சித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை குதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.